முத்துற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஊர் ரூம்ல சரக்கு தீர்ந்துச்சுன்னு என் ரூம்ல இருக்க சரக்கு எடுத்துட்டியா? வாடா அண்ணே. அந்த சிதம்பரம் வீட்டு மாப்பிள்ளைய தூக்க சொன்னீங்கல்ல, அந்த பிளான் மிஸ் ஆயிரும் போல இருக்குண்ணே. இன்னைக்கு அவனை தூக்க முடியாதுண்ணே. ஏன்? அந்த ஆளு வெளியூர் போயிட்டாப்லையாண்ணே. அதனால என்னடா? ஆளே இல்லாம அவனை எப்படி நான் தூக்குறது? நைட்டு ஊர்ல இருந்து அவன் திரும்பி வரும்போது அப்ப தூக்கு. ஒருவேளை வரலனா கரும்பு மிஷினுக்குள்ள கொண்டு போய் உன் தலையை கொடுப்போ. அண்ணே பின்ன என்னடா? ஏடா அவன் திரும்பி வருவான்னு தெரிஞ்சுதான்டா உங்ககிட்ட நான் வேலையை ஒப்படைச்சிருக்கிறேன். இதெல்லாம் எப்படி நான் உங்களுக்கு தெரியுது? டேய், நான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் என் பார்வை பூரா வீட்டுக்கு வெளியே தான்டா இருக்கும். எனக்கு என்ன வேணுமோ அது வந்துகிட்டே இருக்கும். அந்த சிதம்பரம் வீட்டுல என்னெல்லாம் நடக்குது நான் சொல்லட்டுமா? பூசாரி வீட்டுல ஆள் இருக்கு. கதிரு பூசாரிக்கு போன் பண்ணி நிச்சயதார்த்தத்தை நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கான். எனக்கு பயந்துகிட்டு ஞாயிற்றுக்கிழமை வைக்க வேண்டிய நிச்சயதார்த்தத்தை நாளைக்கே வச்சிருக்கானுங்க. நீங்க தெய்வம்னே. ஊருக்கு போயிருக்கிற மாப்பிள்ளைக்கு கதிரு போனை போட்டு எப்படியாவது நைட்டோட நைட்டா நீங்க கிளம்பி வந்துருங்கன்னு சொல்லியிருப்பான். அதனால வெளியூர் போனவன் உள்ளூர்ல காலடி எடுத்து வைக்கவே கூடாது. எல்லையில காலு வைக்கும் போதே அவனை தூக்கிருங்கடா. அப்புறம் எப்படி நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். கண்டிப்பா அப்படியே பண்ணிருவானே. அப்புறம் நம்ம மாப்பிள்ளையை தூக்குற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு பண்ணிட்டு கோயில்ல உக்காந்து பார்த்துட்டு மாப்பிள்ளை வரலன்னதும் அந்த சிதம்பரம் கதிரு எல்லாரும் அப்படியே அசிங்கப்பட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ள மாப்பிள்ளை பொண்ணு பிடிக்காம ஊருக்குள்ள வராம ஓடிட்டான்னு நாம அப்படியே கதையை கட்டி விட்டுருவோம். பிரமாதம்னே, பிரமாதம்னே. டேய், இந்த விஷயத்த நம்ம ஆளுங்க எல்லார்ட்டையும் சொல்லிடு, சரியா? எதுவுமே மிஸ் ஆயிடக்கூடாது, தெரியுதாடா? இதோ இப்பவே சொல்லிடுறேனே. வடிவேலு சொல்ற மாதிரி என்ன வண்டிய கோட்டு மேலேயே ஓட்டிட்டு போற? ஒதுங்கி போக்கா. சும்மா வாடி. நான் கல்யாணத்துக்கு மேக்கப் போட போறேங்கறத நினைக்கிறப்போ எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ, நீ மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. ஏன்டி என்ன மட்டம் தட்டுறதுலயே இருக்க? அப்ப நீ ஒழுங்கா மேக்கப் போட மாட்ட. எதுக்குடி அப்படி கேக்குற? அக்கா, நீ மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தேவதை மாதிரி இருக்கும்னு சொல்ல வந்த. ஓ, அதுக்குள்ள நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேனா? ஆமா. சாரிடி. பரவாயில்ல பரவாயில்ல. நீ மேக்கப் போடுறவங்க அழகா இருக்கணும்னா நான் உனக்கு ஒரு டிப் சொல்லட்டா? சொல்லு. அவளுக்கு நீ கனவுல மட்டும்தான் மேக்கப் போடணும். இப்படியே வண்டியில இருந்து தள்ளி விட்டுருவேன். ஒழுங்கா வாய் மூடிட்டு வா. டேய், அந்த பொண்ணு தானே ரோகிணி? ஆமாண்ணே. அந்த பொண்ணு தானே தூக்க சொல்லியிருக்காங்க? அவ்வளோதாண்ணே. அந்த பொண்ணை தூக்கிட்டா நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்காதுல்ல? நடக்காதுண்ணே. அப்புறம் என்ன, தூக்கிடுவோம். ஓகேண்ணே.
இவனுங்க ஏன் காரை நடு ரோட்ல நிறுத்துறாங்க? வண்டி விட்டாருங்க. நீங்க என்ன போலீஸா? பார்த்தா எப்படி தெரியுது? பாக்குற மாதிரி இல்லன்னு தெரியுது. நாளைக்கு மறுநாள் வா, நான் மேக்கப் போட்டு விடுறேன். எங்களை பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? ரொம்ப பயமா இருக்கு. இருக்கா? அதனாலதான் மேக்கப் போட்டு விடுறேன்னு கூப்பிடுறா. ஏய், என்ன நக்கலா? சிச்சி, நிஜமா தான் சொல்றோம். அப்படியே வரப்போ மூஞ்சிய நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு வந்துருங்க. மேக்கப் சார்ஜ் 300 ரூபாய் மறக்காம எடுத்துட்டு வந்துருங்க. டேய், ஐயோ இவன் ரொம்ப டார்ச்சர் பண்றாடா. டேய், 300 ரூபாவே உனக்கு டார்ச்சரா? பியூட்டி பார்லர் எல்லாம் போனா 1000 வாங்குவாங்க தெரியுமா? ஏமா, நாங்க ரவுடிங்கம்மா. அதுக்காகலாம் கன்செஷன் கொடுக்க முடியாது. 300னா 300 தான். ஏய், நாங்க உன்னை கடத்த வந்திருக்கோம். என்ன பத்தி உனக்கு தெரியல. நான் யாருன்னு தெரியுமா? ரொம்ப பேசுற நீ. என்ன தூக்குடா ஓவரா அவனை. பேசுற? வா. ஏய், வா. ஏய், டேய், விடுடா. எங்களை யாரும் தெரியாம நீ கூட பைத்தியம் மாதிரி பேசிட்டு போ உள்ள. நாட்டுக்கு பேய் மாதிரி மேக்கப் போட்டு வந்து போ உள்ள. ஏய், ஏடா சீக்கிரம். டேய், விடுடா. டேய், விடுடா. டேய், விடுடா. ஐயோ. இப்ப என்ன பண்றது? எங்க வச்சாங்க? சொல்லுடி. ஏய், என்னடி சொல்ற? சரி, கட் பண்ண கூப்பிடு. சொல்லுங்க மேடம். அண்ணா, நான் தான். என்னோட அக்கா ரோகிணியை யாரோ கடத்திருக்காங்களாம். நீங்க ஸ்டேஷன்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லுங்க. சரிங்க மேடம். நீங்க ரெடியா இருங்க, நான் வந்துட்டே இருக்கேன். நாங்க 8 மணிக்கெல்லாம் கரெக்டா வந்துருவோம். நிச்சயதார்த்தங்க எல்லாம் கரெக்டா இருக்கணும். புரிஞ்சுதா? அப்புறம் நான் யாருன்னு ஆமா ஆமா ஆமா. ஒரு நிமிஷம், திரும்ப ரோகிணி இப்பதான் ஃபோன் பண்ணா. என்னடி? அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கப்போ யாரோ அடையாளம் தெரியாதவங்க வந்து ரோகிணி கார்ல கடத்திட்டு போயிட்டாங்க. என்னடி சொல்ற?